இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. உடைந்து அழுத தமிழிசை சவுந்தரராஜனின் கைகளை பற்றி ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். தீர்மானத்தை வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் மாண்புமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களின் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் மறைவுக்கு அரசியல் பிரபலங்கள், திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் ஆறுதல். சாலி கிராமத்தில் உள்ள மகள் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட குமரி ஆனந்தனின் உடல். தந்தையின் உடலை பார்த்து கதறி அழுத தமிழிசை சவுந்தரராஜன். மறைந்த குமரி ஆனந்தனின் உடல் இன்று மாலை 5 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும். குமரி ஆனந்தனின் மகளும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. 5 மணிக்கு இறுதி ஊர்வலம் கிளம்பி விருகம்பாக்கம் இடுகாட்டில் நிறைவு செய்கிறோம். நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர். கடைசி காலத்தில் கூட தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு எப்பொழுதுமே அறிவுரை சொல்லி எங்களை வளர்த்திருக்கிறார். நேரடியாக தந்தை என்று இருந்ததை விட நாட்டுக்கு ஒரு தொண்டன் என்ற வகையிலேயே அவரது வாழ்க்கை இருந்திருக்கிறது. உங்கள் அனைவரின் சார்பிலும் உங்கள் சகோதரியாக அவரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஒரு நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், அரசியலுக்காக எந்த வகையிலும் தனது கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர், நேர்மையை விட்டுக் கொடுக்காதவர். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைப்பு. வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை அடுத்து ரெப்போ வட்டி விகிதம் 6.25% 6% குறைந்தது. ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பால் வீடு, வாகனம், தனிநபர் கடன் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு. கடந்த 2 மாதத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5 விழுக்காடு குறைத்துள்ளது ரிசர்வ் வங்கி. சட்டப்பேரவைக்கு 2வது நாளாக கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சினை குறித்து பேரவையில் பேச சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை என தொடர் குற்றச்சாட்டு.
கடந்த 2 நாட்களாகவே இறங்குமுகமாக இருந்த தங்கம் விலை இன்று ஏற்றம் கண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 66,320க்கு விற்பனை. நீட் தேர்வு தொடர்பாக சென்னையில் இன்று சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம். மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காத நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டுமென்றால் பாஜகவுடன் கூட்டணி அறிவிக்க வேண்டும். என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என KP முனுசாமிக்கு சைதை துரைசாமி காட்டமான பதில். அதிகார மையத்தை எதிர்கொள்ளத்தக்க வகையில் கூட்டணி பலமும் பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைத்தும் தேர்தல் பலத்தில் கூட்டணியில் இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும். பாரதிய ஜனதாவோடு கூட்டணியை உடனடியாக அறிவிக்க வேண்டும். கட்சியை பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சியை முன்னெடுக்க வேண்டும். இந்த கட்சிக்கு வெற்றிக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். நான் தற்போது நலமுடன் இருக்கிறேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை குறித்து ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவு. பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். புதுச்சேரி பணிமனை வாயிலில் அமர்ந்து 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தர்ணா. புதுச்சேரியில் போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்திற்கு நிரந்தர ஊழியர்கள் ஆதரவு. வேலை நிறுத்தத்தால் முடங்கியது புதுச்சேரி அரசு பேருந்து சேவை. தமிழ் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு வார இறுதி நாட்களில் சிறப்பு பேருந்துகள் சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு. வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். ஜாம்பியா நாட்டை சேர்ந்த இளம்பெண் உள்ளிட்ட 2 வரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. தாம்பரம் மேம்பாலத்தில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சம். பள்ளத்தை சரி செய்யும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் தீவிரம். பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு சென்னையில் உள்ள பிரசித்தி பெற்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் கூடி அரோகரா கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு நாகை கீழ்வேளூர் அஞ்சுவட்டத்தம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். மதுரை சித்திரை திருவிழா மே 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறும். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி மே 12ஆம் தேதி நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 14ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியா மெதுவாகத்தான் முன்னேறும் என நினைத்தார்கள், ஆனால் இரட்டை வேகத்தில் முன்னேறுகிறது. இந்தியா வேகமாக முன்னேறும், எதற்காகவும் தளராது என தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 26% வரி இன்று முதல் அமல்.
பரஸ்பர வரி விதிப்பு கொள்கைப்படி ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு அமலாகிறது. ட்ரம்ப் வரி விதிப்பால் மத்திய அரசுக்கு 2025-2026 ஆண்டு நிதியாண்டில் வரி வருவாய் குறையக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தகவல். 1 லட்சம் கோடி வரை குறையலாம் என கணிப்பு. பொருளாதாரத்தில் 11வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு இந்தியா முன்னேறி உள்ளது. 3வது இடத்திற்கு நிச்சயம் உயருவோம் என பிரதமர் மோடி நம்பிக்கை. அமெரிக்காவில் ஐபோன் 16 ப்ரோ விலை உயர வாய்ப்பு. இந்தியா சீனாவில் நடைபெறும் விலையில் வரி விதிப்பு எதிரொலியாக உயரும் என தகவல். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 54 விழுக்காடு வரி விதித்த விவகாரம் எதிரொலி. எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் ஹாலிவுட் படங்களுக்கு தடை விதித்து சீன அரசு பதிலடி. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 19 வயது இளம் பெண்ணை 23 பேர் 7 நாட்களாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 6 பேரை கைது செய்த போலீசார் எஞ்சியுள்ளவர்களுக்கு வலைவீச்சு. சென்னை அணிக்கு எதிரான IPL போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. சென்னை அணியின் தொடர் தோல்வியால் ரசிகர்கள் அதிர்ச்சி. கடைசி 4 போட்டிகளில் அணியின் ஃபீல்டிங் உச்சத்தில் இல்லை. சில முக்கிய கேட்சுகளை கோட்டை விட்டதே தொடர் தோல்விக்கு காரணம் என சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் விளக்கம். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது.